பேசுகிறேங்கிறத நீங்களும் பேசி பாருங்கள். ஹிந்தி ரொம்ப 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 ஈஸி. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் டர்ன் ஆன் த ஃபேன். ஃபேன் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோன்னா அது எப்படி ஹிந்தியில்? ஆன் பண்ணுன்றதுக்கு சாலு, கரோ, கரோனா செய்யின்னு அர்த்தம். அப்போ ஃபேன் ஆன் பண்ணு, ஃபேன் சாலு கரோ. இதே வந்து நம்ம இப்போ ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்குன்னா ஃபோன் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுவும் கூட நம்ம சொல்லலாம் ஃபோன் சாலு கரோ. சாலுன்னா ஸ்டார்ட் பண்ணுன்னு அர்த்தம். அப்போ ஆன் பண்ணுன்றதுக்கும் சாலுன்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் காம் ஸ்டார்ட் கரோ, ஒர்க், ஸ்டார்ட் த ஒர்க், வேலையை ஆரம்பி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுவும் ஹிந்தியில் வந்து காம் சாலு கரோ. காம்னா வந்து ஒர்க், சாலுன்னா ஸ்டார்ட், கரோனா செய். ஸோ காம் சாலு கரோ, ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணு. அதே மாதிரி ஃபோன் சாலு கரோ, ஃபோனை ஆன் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஃபேன் ஆன் பண்ணுன்றது பார்த்துட்டோம். அடுத்து ஃபேன் ஆஃப் பண்ணு அப்படிங்கிறத ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? ஃபேன் பந்து கரோ. பந்துனா க்ளோஸ்ன்னு அர்த்தம். ஸ்டாப்புக்கும் பந்து சொல்லலாம். ஸோ ஃபேன் பந்து கரோ, ஃபேனை ஆஃப் பண்ணு. அண்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அதே மாதிரி தான், ஒரு ஒர்க்கை ஸ்டாப் பண்ணு, ஒர்க்கை நிறுத்து, போதும் நீ செஞ்சது அப்படின்னு சொல்லணும்ல, அதுக்கு வந்து காம் பந்து கரோ. காம் ஒர்க், பந்து ஸ்டாப், கரோ செய். ஸோ காம் பந்து கரோ, வேலையை நிப்பாட்டு. இதே வந்து வேலையை இப்போவே நிறுத்துன்னு சொல்கிறோம்ல, அப்போ இப்போவேன்றதுக்கு ஹிந்தியில் அபின்னு சொல்லலாம். காம் அபி பந்து கரோ, வேலையை இப்போவே நிப்பாட்டுன்னு நம்ம ஹிந்தியில் அபின்ற வேர்டும் நம்ம யூஸ் பண்ணி சொல்லலாம். இல்லைன்னா இப்படின்னு சொல்லலாம், காம் பந்து கரோன்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கால் மீ டுமாரோ, நாளைக்கு என்னை கூப்பிடு அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக நம்மக்கிட்ட வராங்க. அப்போ நம்ம அவங்கக்கிட்ட சொல்கிறோம் நாளைக்கு என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படின்னா முஜே கல் ஃபோன் கரோ. முஜேனா என்ன, கல் நாளைக்கு, ஃபோன் கரோ ஃபோன் பண்ணு. அப்போ முஜே என்ன நாளைக்கு ஃபோன் பண்ணு.